என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். பீச் கலர் ஒயிட் கலர் உள்ளன் த்ரெட்டு, இது லெஃப்ட் ஓவர் த்ரெட்டு தான். 3.5 ஹூக்கு, ரப்பர் பேண்டு, சிசர்ஸ். இன்றைக்கி ரப்பர் பேண்டில் டிசைன் போட போகிறோம். ஒரு முடிச்சு போட்டுட்டு எப்பவும் போடுற மாதிரி ரப்பர் பேண்டுக்கு கீழே நூலை விட்டு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வரணும். அந்த ரப்பர் பேண்டு ஃபுல்லாக போடணும் சிங்கிள் குரோஷே. நான் நம்பர் சொல்லிட்டேன்னா அது உங்களுக்கு நெருக்கமாக போட்டுக்கிட்டே வாங்க, அது சரியாக வராது. ஏன்னா ஒவ்வொரு ரப்பர் பேண்டோட சைஸும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நெருக்கமாக ரப்பர் பேண்டில் சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வாங்க. சுற்றிலும் போடணும், இழுத்து இழுத்து விட்டுக்கணும். அப்பப்போ நெருக்கமாக போடுங்க, அது ரொம்ப முக்கியம். நெருக்கமாக போட போட டிசைன் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து நெருக்கமாக, ரொம்ப இறுக்கிடாதீங்க, கரெக்டாக பார்த்து அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி போடுங்க நெருக்கமாக. நம்ம போடும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும், நம்ம அப்பப்போ இழுத்து விட்டுக்கணும். ஒரு சிங்கிள் குரோஷே. இதே மாதிரி சுற்றிலும் போடுங்க, இதே மாதிரி சுற்றிலும் போட்டுருங்க. இதை போட்டாச்சு. இப்போ அடுத்த லைன் இழுத்து விட்டு சிங்கிள் குரோஷே போட்டு செகண்ட் செயினில் ஸ்லிப் நாட் போடுங்க. செகண்ட் செயினில் ஸ்லிப் நாட் போட்டு அப்புறம் 5 செயின் போட்டுக்கோங்க. 4 5 செயின் போட்டு ஒரு 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 செயின் விட்டுட்டு அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே. ஒரு செயின் விட்டுட்டு அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே. அப்புறம் 2 செயின், ஒரு செயின் விட்டுட்டு அடுத்ததில் டபுள் குரோஷே, 2 செயின், ஒன்று விட்டுட்டு அடுத்ததில் டபுள் குரோஷே, 1 2 செயின், ஒன்று விட்டுட்டு அடுத்ததில் டபுள் குரோஷே, அப்புறம் 2 செயின். இப்படி மாறி மாறி சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. கடைசி வரையிலும் போடணும் இதே மாதிரி. ஒன்று விட்டுட்டு டபுள் குரோஷே போடணும், அதுக்கப்புறம் 2 செயின், ஒன்று விட்டுட்டு டபுள் குரோஷே போடணும், அப்புறம் 2 செயின். இதே மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. வெரி ஈஸி டிசைன் இது.
கலர் கலராக ரப்பர் பேண்டு தலையில் வச்சுக்கிறதுக்கு பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி உள்ளன் நூல் உங்களுக்கு பிடிச்ச கலராக வாங்கி வச்சுக்கோங்க. அப்பப்போ செய்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா தலையில் போட்டு விட்டோன்னா நல்லாயிருக்கும். போனி டெயில் போடும்போது அப்படி போட்டால் நல்லாயிருக்கும். சுற்றிலும் போடணும். போட்டாச்சு. இப்போ அடுத்த லைனுக்கு போட போகிறோம். ரெண்டு செயின், ஒரு டபுள் குரோஷே. எப்படி முடிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டு செயின், ஒரு டபுள் குரோஷே. கீழே ஒரு செயின் விட்டுட்டு போடணும். கீழே ஒரு லூப் விட்டுட்டு போடுங்க. ரெண்டு செயின். இப்போ நம்ம கடைசியாக அந்த 5 செயின் போட்டோம் இல்லையா, அதில் 3rd செயினில் விட்டு ஸ்லிப் நாட் போடுங்க. 3rd செயினில் 1 2 3 3rd செயினில் விட்டு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. அப்புறம் மறுபடியும் 5 செயின், 4 5 செயின் போட்டு அடுத்த நம்ம போட்டோம் இல்லையா டபுள் குரோஷே, அந்த இதில் விட்டு ஒரு டபுள் குரோஷே போடணும். இது ஸ்கொயர் மாதிரி வரும். 2 செயின், அடுத்த டபுள் குரோஷேயில் விட்டு டபுள் குரோஷே ஒன்று போடணும். ஸ்கொயர் மாதிரி வருது பாருங்கள். ஸ்கொயர் மாதிரி வரும். இது மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக போட்டுட்டு வரணும். இது வெரி ஈஸி. இந்த ரப்பர் பேண்டு டிசைன். 2 செயின், ஒரு டபுள் குரோஷே. கீழே இருக்க டபுள் குரோஷே மேலேயே போடணும். லாஸ்ட் இதில் போடணும். அப்படியே ஃபுல்லாக போட்டுவாங்க. ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க. இப்போது செகண்ட் ரவுண்டு முடிக்க போகிறோம். எப்படி முடிக்கிறது பாருங்கள். தேர்டு செயினில் விட்டு ஃபினிஷ் பண்ணும்போது தேர்டு செயினில் விட்டு ஸ்லிப் நாட் போட்டுடணும். அவ்வளோதான், செகண்ட் ரவுண்டு முடிஞ்சாச்சு. இப்போது இந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு ஒயிட் த்ரெட்டை ஜாயின் பண்ணணும். இந்த லூப்பை மறைச்சிடணும்.
ஒயிட் நூல் ஜாயின் பண்ணணும். நம்ம முடித்த இடத்துல இருந்து பேக்கில் விட்டு ஜாயின் பண்ணணும். மறுபடியும் நூல் எடுத்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டு டைட் பண்ணிவிடுங்க. த்ரீ செயின் போட்டு அந்த ஸ்கொயருக்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே. த்ரீ செயின் போட்டு அந்த ஸ்கொயருக்குள்ளே விட்டு சிங்கிள் குரோஷே. அந்த ஸ்கொயருக்குள்ளே ரெண்டு சிங்கிள் குரோஷே வரும் ஒயிட்டில். த்ரீ செயின் போட்டு அப்படி ஸ்கொயருக்குள்ளே விட்டு சிங்கிள் குரோஷே. 3 செயின் போட்டு அந்த ஸ்கொயருக்குள்ளேயே விட்டு சிங்கிள் குரோஷே. இது மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. த்ரீ செயின், single crochet, again 3 chain, single crochet. இதே மாதிரி போட்டு வாங்க, சுற்றிலும் போட்டு வரணும். ஒன்றுத்துலேயும் 2 சிங்கிள் குரோஷே வரும். இது முடிச்சாச்சு. இது தலையில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டைப்பு, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இருக்கிறதுலே ஈஸியானதை எடுத்து இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். கட் பண்ணி டெய்லில் மறைச்சிடணும். பின்னாடி இருக்க நூலில் ஒரு முடிச்சு போட்டுருங்க, ரெண்டையும் சேர்த்து மறைச்சிடணும்.
ஒயிட் த்ரெட்டை ஒயிட் த்ரெட்டு உள்ளே விட்டு மறைக்கணும். அவ்வளோதான். தலையில் வச்சுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும்.